அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். அத்தியாயம் 6. மடியில் படுத்து விக்ரம் சொன்னதை கேட்ட ஜெயா, ஆதி இது என்ன சின்ன பிள்ளை மாதிரி, எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கிளம்பு என தலைக்கோத, அப்போதுதான் சூழ்நிலை புரிந்து நிமிர்ந்து பார்க்க தேவ் அவனை பார்த்து கேலியாய் சிரித்து கொண்டிருந்தார். என்ன டாட்? தேவ் அவனிடம் பேசாமல் சந்திரவிடம் திரும்பி, ஏண்டா என்னாச்சு உங்கள் பாஸுக்கு? சின்ன பையன் மாதிரி அம்மா முந்தானைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். நேற்று குப்தா கிட்ட பிஸ்னஸ் டீலிங் பேசின மிஸ்டர் விக்ரம எங்கேயாவது பாத்தியா என்றார். சந்திரவும் சிரிக்க அதை பார்த்த விக்ரம் அவனை முறைத்தான். சந்திர வாய் தானாகவே மூடிக்கொண்டது. மெதுவாக எழுந்தவன் சந்திரவிடம், ஏண்டா சிம் கார்டு ரீச் எவ்வளோ தூரம் போயிருக்கு? ஆனால் நல்ல ரீச்சு, நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம். சொல்லப்போனால் அதுக்கும் மேலே, அதுவும் சவுத் சைட் இன்னும் நல்லா போகுது. ஓ, தட்ஸ் அ கிரேட் நியூஸ். தென் இன்னும் ஏதாச்சும் ஃப்ரீ டாக் டைம் ஆஃபர் பண்ணுங்கள். டவர் இல்லைன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சந்துரு என கூறியவன் தேவிடம் திரும்பி, டாட் டேக் கேர் ஆஃப் தி பிஸ்னஸ். நான் இப்போ லண்டன் போயிட்டு அப்படியே ஜெர்மனி போயிடுவேன். அங்கே இன்னும் 2 பிரான்ச்சஸ் செட் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ வில் பி பேக். நான் ஜெர்மனி போனதும் சந்துரு இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் என விக்ரமாய் மாறி உத்தரவு கொடுத்தபடி ரூமினுள் சென்றவனை வியப்பாய் பார்த்தபடி இருந்தனர் சந்திரவும் தேவும். தேவ் ஜெயாவிடம், எனக்கே உன் பையன் பிஸ்னஸ் கற்று தரான் பாரு. ஜெயா சிரித்தபடியே, அவன் உங்கள் பையன்தானே, அதான் அப்படி இருக்கான். குளித்துவிட்டு ரூமுக்குள் வந்தவன் தன் வயிற்றினை தொட்டு பார்த்து கொண்டே, மாம் இன்னும் 2 நாள் நான் இருந்தேன், பெரிய தொப்பம் வந்துடும் என எண்ணியபடி கிளம்பி கொண்டே இருக்கையில் தன் ஃபோனில் அழைப்போசை வர அதனை யார் என பார்த்தவன் அழைப்பை ஏற்று காதுக்கு கொடுத்தான். சொல்லு ஜெகன். விக்கி, ஆர் யூ பிஸி நவ்? கிளம்பிட்டு தான் இருக்கேன், நோ ப்ராப்ளம், சொல்லு. விக்கி, விக்கி, ஏய் என்னடா, வாட்ஸ் ஈட்டிங் யூ? விக்கி, அது வந்து என்னடா சொல்லு. ஜெகன் தன்னை சரி செய்தபடி, விக்கி எப்படி நீ கல்யாணம் பண்ண தானே போகிற, வை டோன்ட் யூ சூஸ் ஷாலினி? உன் அளவுக்கு இல்லைனாலும் கூட நான் எங்கள் சொத்து முழுசையும் கூட தரேன். ப்ளீஸ் ஷாலினியை கல்யாணம் பண்ணிக்கோ, ஷீ லவ்ஸ் யூ அ லாட். அதுவரை கிளம்பியபடியே கேட்டுக்கொண்டிருந்தவன் அவன் பேசியதும் அமர்ந்து, ஜெகன் நான் உங்ககிட்ட பேசணுன்னு தான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை, அதுவும் ஷாலினியை பண்ணுற ஐடியா இல்லவே இல்லை. ஸோ லீவ் இட். விக்கி. ஜெகன், ஐ செட் லீவ் இட். அதற்கு மேல் பேசினால் அவன் என்ன சொல்வான் என புரிந்தவன், ஓகே ஓகே டேக் கேர் விக்கி, மேக் அ கால் ஆஃப்டர் யூ ரீச் லண்டன் என கட் செய்தவன் அருகில் இருந்த ஷாலினியை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல ஷாலு, அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தா நோபடி கேன் ஸ்டாப் ஹிம், தட்ஸ் விக்ரம். அவனுக்கு உன் மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஷாலு, அவனை மறந்துடு. நாங்கள் வேற பையனை பார்க்குறோம், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழப்பாரு என ஒரு அண்ணனாய் கூறி சென்றான். அவன் சென்றதும், அவன் நீ சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் தான் ஜெகன், ஆனால் அவனோட பெரிய வீக் பாயிண்ட் தான் எனக்கு தெரியுமே என ஜெயாவை மனதில் வைத்தபடி ஷாலினி தனக்குள் கூறிக்கொண்டாள். ஜெயாவோ, தேவ் நம்ம ஹரித்வார் போயிட்டு வந்துடலாமா என கேட்க, வேணாம் ஜெயா, இன்னும் 2 days தான் இருக்குது விக்கியோட பர்த்டேக்கு. அதையும் விட உனக்கு ட்ராவல் சிக் வேறு இருக்குது. அங்கே இருக்கிற ரோட்ஸில் எல்லாமே நிறைய பெண்டிங் இருக்கும், உனக்கு ஒத்துக்காது. விக்கிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டான் என்றார். ப்ளீஸ் தேவ், நாம் போகிறதே அவனுக்காக தானே. ஜோசியர் சொல்லியிருக்காரு, அங்கே போய் நம்ம அவர் சொன்ன பூஜையை செஞ்சால் கண்டிப்பாக ஆதிக்கு கல்யாணம் நடக்குமா. நம்ம அவனுக்கு அங்கே போகிறத பற்றி சொல்ல வேணாம் என மகனை சமாளிக்கும் ஐடியா கொடுத்த மனைவியை பார்த்தவர் அவரை அணைத்தபடி, இப்படி அழகான பொண்டாட்டி ப்ளீஸ் போட்டால் எவன் வேணான்னு சொல்லுவான். ஆனால் ஒரு கண்டிஷன், அப்படியே நம்ம செகண்ட் ஹனிமூன் போகிறோம் என கண்ணடித்து, டிலோக்கையா என சிரிக்க அவரிடமிருந்து விலகி இடுப்பில் கை வைத்து கொண்டு, நான் என் பையனுக்கு தான் பொண்ணு பார்க்குறேன் மிஸ்டர் தேவ் ஆதித்யன், உங்களுக்கு இல்லை. ஒழுங்காக கோயிலுக்கு கிளம்புற வழியை பாருங்க. என் அறிவு பொண்டாட்டி, நான் வேணா உன் பேச்சு கேட்கலாம், ஆனால் உன் பையன் வச்சுட்டு போன பாடி கார்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டானுங்களே என்றார். நான் எப்படி மறந்தேன் தேவ் என அங்கும் எங்கும் நடந்தபடி யோசித்தார். தேவ், நம்ம இப்படி செஞ்சா என்ன? எப்படி? பின் அவரே, வேணாம் அது ஒத்து வராது என மீண்டும் நடக்க ஆரம்பிக்க தேவ் ஜெயாவின் முகத்தில் தோன்றிய கலவையான உணர்ச்சிகளில் அவரின் ஆர்வம் புரியவும் நடந்து கொண்டிருந்தவரை பிடித்து நிறுத்தினார். விடு, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு மார்னிங் கிளம்ப ரெடி ஆயிக்கோ எனவும் சந்துருவிடம் ஃபோன் செய்து விஷயத்தை கூறினார். சந்துரு, பாஸ் என்னால் முடியாது, அண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சது திட்டுவாங்க, நாட் அலவுடு. டேய், நான் அவனுக்கு அப்பண்டா, நான் சொல்கிறத கேளு. 1 day பிளான் தான், ஏதோ பூஜை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறா, அது முடிஞ்சதும் வந்துட போகிறோம். ஸோ நோ ப்ராப்ளம் என்றார் தேவ்.
அப்போ காட்ஸை கூட்டிகிட்டு போங்க, இதுதான் முடிவு என்றான். டேய், அப்போ அண்ணா கிட்ட சொல்லுவேன், எப்படி வசதி என்று சந்துரு கேட்க, சரி சரி கூட்டிகிட்டு போகிறேன். ஷபா, 2 பேரும் சேர்ந்து என்னை நல்லா படுத்துறீங்கடா என கட் செய்திருந்தார். ஃபோனை கட் செய்து நிமிர்ந்து பார்க்க அங்கே விக்ரம் வந்து கொண்டிருந்தான். என்னடா உன் பொண்டாட்டியா லைனில் இல்லையே? ஏன்னா உன் மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. இல்லை என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறியா என அவனே ஆழ்ந்து பார்த்து விக்ரம் கேட்க, சந்துரு இல்லை அண்ணா என முழிக்க அவனை மேலும் கீழும் பார்த்தபடி, சரி கிளைண்ட் மீட்டிங்குக்கு தேவையான ஏற்பாடுகளை பார்த்துட்டல, இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே? நான் செக் பண்ணிட்டானா, இட்ஸ் ஃபைன் என்றான். ஓகே என்று உறங்க சென்றவன் தாயின் ஞாபகம் வர நேரத்தை பார்த்தான். ஓ, இந்நேரம் தூங்கியிருப்பாங்க. இப்போ ஃபோன் பண்ணுனா டேட் சண்டேக்கு வந்துடுவார், மார்னிங் பேசலாம் என உறங்க போனான். விடிந்ததும் எப்போதும் போல அவனின் பரபரப்பு தொற்றிக்கொள்ள அவன் வேலைகளில் பிஸியானவன் சந்துருவுடன் மீட்டிங் ஹாலுக்குள் உள்ளே நுழைந்தான். என்றும் போல் அன்றும் மீட்டிங் வெற்றிகரமாய் நடந்து கொண்டிருந்தது. சந்துருவின் ஃபோன் சினுங்க எடுத்து பார்த்தவன் தேவ் என்றதும் வெளியில் வந்து, பாஸ் பூஜை முடிஞ்சுதா? தேவோ, அதை ஏண்டா இவ்வளோ ரகசியமா கேட்குற? பாஸ் மீட்டிங்கில் இருக்காரு. அதே நேரம் விக்ரம் வெளியில் வர, பாஸ் வராரு என கட் செய்ய போக, தேவோ, சந்துரு ஜெயா விக்கி கிட்ட பேசணுமா? என்னது? அடா ஆமாடா, அதுக்கு தான் கால் பண்ணினேன். என்ன சந்துரு? விக்ரம் அவனை பார்த்ததுமே என்ன என கேட்டு அருகில் வந்திருந்தான். அம்மா பேசணுமா பாஸ்? ஓ கொடு என வாங்கியவன் மாம் என அழைக்க, ஆதி நான் உனக்காக ஹரித்வார் வந்திருக்கேன். ஜோசியர் ஒரு பரிகார பூஜை பண்ண சொன்னாரு, அதை பண்ணிட்டேன். உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துருண்டா என ஜெயா சந்தோஷத்தில் பேசிக்கொண்டே போக, மாம் யாரை கேட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் போனீங்க? உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுறது தான் ப்ராப்ளம்னா நானே அதை சார்ட் அவுட் பண்ணியிருப்பேன். எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணால் சரியாயிடும்னு எந்த இடியட் சொன்னா? இப்போ நீங்கள் போய் பூஜை பண்ணால் சாமியா வந்து எனக்கு பதிலாக கல்யாணம் பண்ணிக்க போகுது. இட்ஸ் ரெடிகுலஸ். ஆதி சாமியெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது கண்ணா என்றார் ஜெயா. மாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு கண்ணா, நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். அதான் உன்கிட்ட பேசிட்டு கிளம்பலாம்னு என ஜெயா பேசி கொண்டிருக்கும் போதே தேவ் ஜெயாவிடமிருந்து வாங்கியவர், என்னடா என் பொண்டாட்டியை ரொம்ப மிரட்டுற? உனக்கு தெரியாமல் நாங்கள் செகண்ட் ஹனிமூன் கொண்டாடுறோம், போதுமா? உங்கள் அம்மாவை உன்கிட்ட இருந்து கடத்திட்டேன் என கூற, டேட், எஸ் மை சன், நீங்கள் இருக்கீங்களே, அன்பிலீவபிள். சரி, காட்ஸ் உங்கள் கூட இருக்காங்க தானே? இல்லை 2 பேரும் தனியாக வரணும்னு அவங்கள விட்டுட்டு வந்துட்டிங்களா? ஐ ஹாவ் தட் பிளான். ஆனால் இந்த சந்துரு கண்டிப்பாக காட்ஸ் கூடவே தான் போகணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். டேட், ஹாவ் அ சேஃப் ஜர்னி. ஆமாம், மீட்டிங் எப்படி போகுது? மீட்டிங் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும் டேட். எல்லாரும் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. ஓ, தட்ஸ் அ கிரேட் நியூஸ் என தேவ் பேசி கொண்டிருக்கும் போதே ஜெயா வாங்கி, ஆதி, மாம், பிஸ்னஸ் தாண்டியும் லைஃப் இருக்கு கண்ணா, போதும் நமக்கு பணம், இனி நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணுறதை மட்டும் யோசி என்றார். மாம், ஆதி அம்மா சொன்ன கண்டிப்பாக செய்யணும். ஓகே ஓகே, சரண்டர். நீங்கள் அதுக்கு அவ்வளோ தூரம் போய் இருக்க வேணாம் என்றான். ஆதி, ஓகே சில், மாம் சேஃபாக வாங்க என ஃபோனை கட் செய்து சந்துருவை பார்த்தவன், ஏண்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சொல்லலைன்னா நீங்கள் திட்டுவீங்க, சொன்னால் உங்கள் அப்பா திட்டுவார், நான் என்ன பண்ணுறது என முணங்க, விக்ரம் கையில் இருந்த வாட்சை பார்த்தவன், ஓகே லேட் ஆச்சு, நான் உள்ளே போகிறேன், பின்னாடியே வா என தன் வேக நடையுடன் உள்ளே சென்றான். சந்துருவும் அவன் பின்னோடு வர சற்று நேரத்தில் அவன் ஃபோன் மீண்டும் அடித்தது. அணைத்து வைக்க பார்த்தவன் அதில் தெரிந்த நம்பரில் விக்ரம் அறியா வண்ணம் ஃபோனை அட்டன் செய்தபடி வெளியேற, வாட் என அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். கிளைண்ட்டுகளுடன் மீட்டிங் முடிந்து வெளியே வந்தவன் கண்ணில் அதிர்ச்சியுடன் நின்றவனை கண்டதும் அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அருகில் வந்து, டே உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன், ரிலாக்ஸ் ஆகு. அப்போதும் அப்படியே நின்றவனே விக்ரம் இழுத்து, டே என உலுக்க அப்போதுதான் விக்ரமை பார்த்தவன் அவனிடம் தான் கேட்ட செய்தியை திக்கித் திணறி சந்துரு கூறி முடிக்கும் முன் விக்ரமின் கை இடியென சந்துருவின் கன்னத்தில் இறங்கியது. தொடரும். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதா ஹரியின் ஜில்லுன்னு ஒரு காதல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.